வணக்கம் நண்பர்களே. கண்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியமானது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. கண்களை எப்படி நல்ல முறையில் பராமரிக்கிறது? 5 வழிகள் நான் இப்போ சொல்கிறேங்க. கண்களை இந்த 5 வழிகளை பயன்படுத்தினோம்னா நம்ம எந்த பெரிய கண் நோயிலிருந்தோ பார்வை குறைபாடுகள் இருந்தோ நம்மளை காப்பாற்றிக்கலாங்க. நம்பர் 1ங்க, கண்ணை ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 தடவையாவது நல்லா கழுவணுங்க. அந்த கழுவுறதுங்கிறது சாதாரண கண்ணில் தண்ணி அடித்து கழுவுறது இல்லைங்க. மெடிக்கல் ஸ்டோர்லேயும் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கேட்டிங்கன்னா ஐ கப், அதாவது கண்ணுக்கு கழுவுற கப்பு, ஐ கப்புன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு அதில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நம்ம கண்ணை இப்படி எடுத்து இப்படி வச்சு 2 சைடும் இப்படி வச்சு ஒரு 15 செகண்ட்ஸுனாச்சு வச்சு கழுவணும். காலையில், சாயந்தரம், ஈவினிங். ஸோ நீங்கள் கழுவும் போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் மட்டும் வெளிவர்றது இல்லாமல் உங்களுடைய கண்ணுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கூலிங் தெரப்பியை அது பண்ணும். ஸோ இது கண்ணுக்கு மிகவும் ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. இதை கண்ணை சுத்தப்படுத்தி உங்களுடைய கண் பார்வையை மேலும் மேம்படுத்த உதவுங்க. நம்பர் 2, கண் எக்ஸசைஸ். இந்த கண் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ரெகுலராக நீங்கள் பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இதையும் டெய்லியும் ஒரு 5 to 10 minutes டைம் எடுத்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு கண்ணுக்கு மிகச்சிறந்த கண் எக்ஸசைஸுங்கிறது கண்ணை மேலே பார்க்கணும், கீழே பார்க்கணும், சைடில் பார்க்கணும், இந்த சைடில் பார்க்கணும், அப்புறம் கண்ணை அடிக்கடி சிமிட்டணும், அப்புறம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸு ஒரு மூக்கின் நுனியை கண்டினியூஸாக பார்க்கறது. கடிகாரம் சுற்றுற மாதிரி கிளாக்வைஸ் டைரெக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் உங்கள் கண்ணை உருட்டணும். அப்படி உருட்டி ஒரு 5 to 10 minutes இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பசுமையான இடத்தையோ மரத்தையோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸு கண்டினியூஸாக பார்க்கணும். இப்படி இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே உங்களுடைய கண் பார்வை மேம்படுறதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். இது உங்கள் கண்ணுக்கான மிகச்சிறந்த ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். நம்பர் 3, கண்ணுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டே இருக்கணும். அதிகமாக இந்த கேஜெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மொபைல், லேப்டாப் இந்த மாதிரி ஐட்டங்களை கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா கண் கண்டிப்பாக அதிகப்படியான வெப்பநிலையை தாங்க முடியாமல் சீக்கிரம் பல பிரச்சனைகள் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் 20-20 ரூல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, 20-20 ரூல். அந்த 20க்கு 20 ரூலுங்கிறதுனா 20 நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் ஒரு மொபைலையோ லேப்டாப்பையோ டிவி ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு 20 நிமிஷம் கேப் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக பார்க்காம வேறு ஏதாவது வேலைகளை செஞ்சுட்டு அந்த வேலைகளை பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்கள் கண்ணுடைய பார்வை நல்லாவும் இருக்கும், கண்ணும் பாதுகாக்கப்படும். நம்பர் 4 நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு சரியான உணவுகளை கொடுக்கணும். அந்த சரியான உணவுகள்னால் கேரட், அதுக்கப்புறம் ரெட் பனானா, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரைன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் எடுக்க முடியலனாலும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்ணுடைய பார்வை நம்ம சொன்ன வெப்பாளி சொல்ல முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கண் பார்வை மேலும் மெருகிறத நீங்கள் பார்க்கலாம். 5ங்க, கண்ணுக்கான பிரச்சனைகள் அத்தனைக்குமே காரணம் உடல் அளவுக்கு அதிகமாக சூடு ஏறுறதானுங்க. ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். அந்த நிறைய தண்ணி குடிக்கும்போது பாடி ஒரு சமநிலைக்கு வருங்க. சமநிலைக்கு வர்றதுனாலேயே கண் பிரச்சனைகள் குறையுங்க. ஸோ நீங்கள் ஆயில் அடிக்கடி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வாட்டர் அட்லீஸ்ட் 3 லிட்டர் வாட்டர் நீங்கள் தொடர்ந்து குடிக்கணும். ஸோ அப்படி குடிச்சிட்டு இந்த மாதிரி 5 வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றிங்கன்னா உங்களுடைய கண் பார்வை மேம்படும். அதே நேரத்தில் கண் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது. உங்களுடைய சைட் விஷன் நிறைய
இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே கண்கூட பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.